ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஆட்டு நுரையீரல் வச்சு ஒரு அட்டகாசமான குழம்பு தான் செஞ்சு கட்ட போறேன். சிம்பிளா இருக்கும், ஆனா குழம்பு வேற லெவல் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா ஆயில் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு. அடுத்தது 2 துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, வெங்காயம் 100 கிராம் சேர்த்திருக்குங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாங்க. 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கீங்க, சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. துருவன தேங்காய் வந்து ஒரு 3/4 கப். இப்ப நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. ஒரு 3 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்ப இந்த குழம்புக்கு தேவையான மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இன்னைக்கு குழம்பு வந்து குக்கர்ல தான் செய்ய போறாங்க. சில நுரையீரல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வேகாது. குக்கர்ல செஞ்சோம்னா கொஞ்சம் குயிக் ஆயிரும். ஏன்னா ஒரு 4 இருந்து 5 விசில் இறக்குனீங்கன்னா குழம்பு சூப்பரா வரும். இப்போ ஆயில் போட்டிருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான ஆயில் போட்டிருக்கு. இப்போ தாளிப்புக்கு ஒரு ஸ்டார் அனீஸ், 2-3 பட்டை துண்டு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு பிரிஞ்சி இலை. இது கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியா நறுக்கி இருக்கிறேன், இதை சேர்த்திக்கலாம். நல்ல வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இன்னைக்கு வந்து ஆட்டு நுரையீரல நல்லா மஞ்சள் போட்டு 2 முறை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாங்க. 1 நிமிஷம் இதை அப்படியே வதக்கணுங்க. இதுல ஏற்கனவே தண்ணி இருக்கும், லைட்டா தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலேயே கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம், சரிங்களா? இப்ப 2 நிமிஷம் ஆச்சுங்க, நல்லா வதக்கியாச்சு. நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்திக்கலாங்க. மசாலா சேர்த்தியாச்சுங்க. ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி கழுவின தண்ணியும் சேர்த்திக்கலாம். இப்ப கிரேவி வைக்கிறது வந்து தண்ணி அளவு சரியா இருக்குங்க. நம்ம குழம்பு தான் வைக்கிறோம், அதனால இன்னி கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். கல்லுப்பு வந்து 1 டீஸ்பூன், இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. உப்பு அதிகமாக போன பிரச்சனை ஆயிரும், அதனால 1/4 டீஸ்பூன் அதில் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து பட்டர் மசாலா இருக்கு, அதையும் சேர்த்திக்கலாம். நம்ம மூடி போட்டு லாக் பண்ணிடலாங்க. இப்போ வெயிட் போட்டாச்சுங்க. ஒரு 5-6 விசில் வரட்டும், அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? இப்போ ஒரு 5-6 விசில் விட்டாச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஆஹா, கமகமன்னு வாசனைங்க. அட்டகாசமான நுரையீரல் குழம்பு ரெடி. ஃபைனலா கொஞ்சமா நம்ம கொத்தமல்லியில தூவிக்கலாம். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நாங்க வந்து இது வந்து சாதத்துக்கு எடுத்துக்க போறோம். நீங்க வந்து இட்லி தோசைக்கு கூட யூஸ் பண்ணலாம். சூப்பரா வெந்திருக்கு, பூ மாதிரி வெந்திருக்கு. நான் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், அட்டகாசம் வந்திருக்கு. இதே மாதிரி